தமிழா இங்கிலீஷுங்களா? தமிழ். ஓகே. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நீங்கள்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இந்த ப்ரொசீஜரை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்கிறேன். குறிப்பிட்ட இந்த நோயாளிக்கு அது எப்படி பயன்பட்டதுன்றது அவங்க பண்ண டாக்டரே சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த ப்ரொசீஜர் பேர் வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேர்லேயே அது விளக்கம் இருக்குது. வேக்யூம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெற்றிடம். ஸோ இந்த பயாப்சின்றது நம்ம திசு எடுத்து பரிசோதனை பண்ணுறது. எல்லா கட்டியுமே பொதுவாக நமக்கு திசு பரிசோதனை பண்ணாமல் இது திட்டவட்டமாக எந்த வகையான கட்டின்னு தெரியாது. கேன்சர் கட்டியா இல்லை சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் ஆகக்கூடிய கட்டியா, அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது. இது தெரியணுன்னா நமக்கு திசு பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பயாப்சின்றது யூஸ்வலாக ஒரு சாதாரணமாக ஒரு ஊசி போட்டு இல்லை வெட்டி ஏதாவது முறையில் எடுப்பாங்க. இதில் இந்த வேக்யூம் வெற்றிடம் இப்போ நீங்கள் வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஆளுக்கெல்லாம் இழுக்குதுன்ட்டு. அதே மாதிரி பிரின்சிபிளில் இந்த நீடில் அந்த வேக்யூம் இது இருக்கிறதுனால, வெற்றிடம் இருக்கிறதுனால இப்போ அந்த நீடில் போட்டாக்கா அந்த இது அப்படியே உள்ளே சக் பண்ணிக்கும். அது சக் பண்ண பிறகு ஒரு சின்ன பிளேடு மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி சதை கிடைக்கும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்பை பொறுத்த மட்டும் இது ஒரு பெக்யூலியரான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னால், இது கேன்சர் கட்டி இது சாதாரண மார்பு அப்படின்ற ரெண்டு வகையான கிடையாது. இடையில நிறைய சந்தேகத்திற்குரிய பல மாற்றங்கள் இருக்கலாம். கட்டியாக இருக்கலாம், இது சாதாரண கட்டியான்னு தெரியாது, இல்லை கேன்சர் கட்டியான்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு மேமோகிராம் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு திட்டவட்டமாக பல முறை சொல்ல முடியாது. சிலப்போ சொல்ல முடியும் திட்டவட்டமாக, பல கட்டங்களில் சொல்ல முடியாது. ரெண்டாவது ரொம்ப சின்ன கட்டியாக இருக்கலாம், அல்லது இந்த கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, கால்சியம் டெபாசிட், இந்த மாதிரி ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்த பெண்மணியாக இருக்கலாம். அதில் இந்த அறுவை சிகிச்சை செய்த மாற்றங்கள்னாலே சிலப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய சிச்சுவேஷன்ஸில் இதனுடைய குறிப்பிட்ட ஒரு அனுகூலம் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் பேஷண்ட்டாக பண்ணலாம். ரெண்டாவது சீக்கிரம் பண்ணலாம். வித்தின் 24 hours பேஷண்ட் நார்மலாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் தே கேன் கோ பேக் டு த நார்மல் டியூட்டிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீடிங் ரிஸ்க் கம்மி. அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சின்ன கட்டி, இப்போ அதாவது ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற கட்டியெல்லாம் இதில் ஃபுல்லாகவே கூட எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்துடுது, டயக்னோசிஸும் வந்துடுது. ஸோ அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஸோ நம்ம குறிப்பிட்ட ஏன் இந்த ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியெல்லாம் பல விதமான அணுகுமுறைகள் இருக்குதுன்றது பொதுமக்களுக்கு உங்கள் மூலமாக தான் தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க பயாப்சினா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது கீறுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு. இது அப்படி கிடையாது. இது ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் மினிமலாக அவுட் பேஷண்ட்டாக இதில் ஸ்டிச்சஸ் கிடையாது, கட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு சின்ன ஒரு நிக் மாதிரி பண்ணுவாங்க, அவ்வளோ தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ ஸ்காரிங், அதாவது தழும்பு வராது. ஸோ இதெல்லாம் சில பெண்மணிகளுக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். அதே சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. ஸோ அந்த மாதிரி அது சைஸை பொறுத்த இருக்குது, அதனுடைய பொசிஷனை பொறுத்த இருக்குது. இப்போ ரொம்ப ஆழமாக இருக்கிற கட்டிக்கு பொருந்தாது. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. பட் எங்கே அது பொருந்துமோ அது நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு அது அட்வான்டேஜ் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இப்போ பண்ண பேஷண்ட் அது எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சுன்றதை டாக்டர் சொல்லுவாங்க எப்படி பண்ணாங்கன்ட்டு. அது ஐ ஹோப் உங்களுக்கு அது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறோன்ட்டு. தேங்க்யூ. இந்த ப்ரொசீஜர் திருப்பி நாங்கள் ஏன் ப்ரொசீஜர்னு சொல்கிறோன்னா, இது சர்ஜரியே கிடையாது. ஸோ பேஷண்ட் அட்மிட் ஆகிட்டு இது ஓபி பேசிஸ்லேயே அந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கலாம். மறுத்து போகிற ஊசி மட்டும் போட்டு ஓபியில் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தேட்டரில் கூட வச்சு செடேஷன் கொடுத்துட்டு, மினிமலாக அனஸ்தீசியா கொடுத்துட்டு, அவாய்டிங் அன்வான்ட் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு மார்னிங் அட்மிட் ஆனாங்கன்னா ஆஃப்டர்நூனே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். தே கேன் ரெஸ்யூம் தியர் டியூட்டிஸ். ஸோ எங்களோட மெயின் இதுவே எம்ஃபசிஸ் இதை ஒரு ப்ரொசீஜராக தான் கன்சிடர் பண்ணுறோம். இது ஒரு சர்ஜரி கிடையாது. அண்ட் வி கால் திஸ் டீஎஸ்கலேஷன் ஆஃப் சர்ஜரி. இட் இஸ் ஜஸ்ட் மினிமலி எப்படி நம்ம லேப்ரோஸ்கோப்பின்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி பிரெஸ்ட்டுக்கு ஒரு பின் ஹோல்ஸ் ப்ரொசீஜர் இது. அதே மாதிரி எங்களோட எம்ஃபசிஸ் இதை இன்னும் ஸ்க்ரீனிங் ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன கட்டிங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் ப்ரொமோட் பண்ணி சின்ன வயசுலேயே ஏதாவது கட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஆங்காலஜியை ப்ரொமோட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம்.
Thank you, Consultant Breast Oncology, and Dr. Swapna, Senior Consultant Radiology and Imaging Science, to demonstrate the procedure and share their perspective on this case. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டாக்டர் ராஜசிதார்த் சாரும் சொன்ன மாதிரியே இது வந்து வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயோப்சி ப்ரொசீஜரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரியே இப்போ எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் ஹைலைட் எங்கே பார்த்தாலும் எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் மார்புடை புற்றுநோயை பற்றி தான் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. புற்றுநோயோடைய வேரஸ் தான் ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மார்பில் இருக்க கட்டிங்கள் வந்து பர்டிகுலர் லங் ஏஜை பார்க்கும்போது 70% பார்க்குற கட்டிங்கள் எல்லாமே சாதாரண கட்டிங்கள், கேன்சர் கட்டியாக இருக்காது. அண்ட் அந்த சாதா கட்டி வந்து 2 கேட்டகரியில் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த வளர ஸ்டேஜஸில் பியூபர்டல் ஸ்டேஜஸில் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வர சமயத்தில் சில அப்நார்மல் டிஷ்யூஸ் மார்பில் ஃபார்ம் ஆகலாம். அந்த அப்நார்மல் டிஷ்யூஸ் சாதாரண கொழுப்பு கட்டி மாதிரி வளர்ந்துட்டு வருதா, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது தொந்தரவு கொடுக்க போதா, இந்த சமயத்துலேயே நம்ம எடுத்துடலாமான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுறோம். அதே யங் ஏஜ் குரூப்பில் பார்க்கும்போது அன்மேரிட் உமன், யங் கேர்ள்ஸ்க்கு கொழுப்பு கட்டி பார்க்குறது தான் ஜாஸ்தி. அண்ட் சில பேருக்கு வந்து அந்த கொழுப்பட்டி வளர சமயத்தில் அது கொஞ்சம் டெஸ்ட்டை டிஸ்டார்ட் பண்ணலாம், வலினால் சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாதா கட்டிங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணாமல் சின்ன ப்ரொசீஜர்லேயே கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயோப்சி பண்ணுறோம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரியே ஸ்டிச்சஸ் எதுவுமே இருக்காது, ஸ்கார் எதுவுமே இருக்காது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் யங் விமெனுக்கு. அதுக்கு மேலே ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படாது. ஸோ லோக்கல் அனஸ்தீசியா அந்த இடத்துல மட்டும் மரத்துப்பூ ஊசி கொடுத்து ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே சமயத்தில் நம்ம இந்த கட்டி வந்து என்ன நேச்சர்னு பார்க்குறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே சமயத்தில் ஃபுல்லாக கட்டியை வெளியில் எடுத்திருக்கும். ஸோ இட் இஸ் அ டியூவல் ப்ரொசீஜர். அண்ட் டாக்டர் ராஜசிதார்த் சார் சொன்ன மாதிரி டே கேராக பண்ணிக்கலாம். அதே நாள் வீட்டுக்கு போய் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறாங்கன்னா அடுத்த நாளே திருப்பி ரெஸ்யூம் பண்ணலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அடுத்த நாளே நார்மலாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் அ வேக்யூம் அசிஸ்டட் ப்ரொசீஜர். வந்து ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர் மாதிரி யோசிச்சுக்கலாம், சில கட்டிங்களுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கட்டிங்கள் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனிங் இருந்தால் தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே சின்ன சின்ன கட்டிங்கள் வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மெயின்லி டன் ஃபார் நான் கேன்சரஸ் லம்ஸ். ஒரு மார்புடை புற்றுநோய் இருக்கிற கட்டிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் அன்சேஃப். பட் புற்றுநோய்க்கு வரத்துக்கு முன்னாடி சில கட்டிங்களுக்கும் சாதா கட்டிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் சேஃபாக பண்ணிக்கலாம். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரிஸ்க் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் சர்ஜரி மாதிரி இருக்காது. இப்போ ஒரு மார்புடை ஆப்ரேஷன் பண்ணும்போது அக்கல் அடியில் ஸ்வெட்டிங் இருக்கிறதுனால அங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் ப்ளீடிங் சான்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன் பிரெஸ்ட் சர்ஜரிஸில். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் நம்ம குறைக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் அ டே கேர் ப்ரொசீஜர். கட்டியை வந்து சக்ஷன் பண்ணி டெஸ்டிங் காமிச்ச பிறகு அவங்களும் நார்மலாக வீட்டுக்கு போய் எல்லாமே resume பண்ணிக்கலாம். So I have Dr. Sapna with me here. So this procedure we've done it a few times in MGM. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரீசெண்டாக நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்கோம். யங் அன்மேரிட் கேர்ள், ஒரு சின்ன கட்டி பிரெஸ்டில் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து சின்ன சதை டெஸ்ட் ஊசி மூலமாக ஒரு சின்ன சதை டெஸ்ட் பண்ணி சாதா கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாதா கட்டி வந்து ஃபாலோஅப்பில் வைக்க போகிறோம். எவ்ரி 3 months 6 months வளர்ந்துட்டு வருதா, ஷேப் ஏதாவது மாறிட்டு வருதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபாலோஅப் வர சமயத்தில் ஷேப் மாறிட்டு வரும்போது அந்த கட்டியை நம்ம எடுக்கலான்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏதாவது ஒரு சின்ன கட்டி, இப்போ ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்தாலும் கொழுப்பு கட்டி வேறு இடத்துல உடம்புல இருந்தாலும் ஒரு கட்டி வளர்ந்துட்டு வருது இல்லாட்டி ஷேப் மாறிட்டு வருதுன்னா இந்த கட்டியை வெளியில் எடுக்கணும். ஏன் திருப்பி வளருதுன்னு பார்க்குறதுக்கு, ஏதாவது ஏடிபிக்கல் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அன்மேரிட் கேர்ள், யங் கேர்ள், ஸ்கார் எதுவுமே எனக்கு வேண்டாம், பிரெஸ்ட்டில் ரொம்ப டிஸ்டார்ஷன் வேண்டாம். திஸ் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங் விமன். ஸோ அந்த சமயத்தில் வி ஹவ் அட்வைஸ்ட் ஹர் தட் வி கேன் டூ திஸ் வேக்யூம் எக்ஸிஷன் பயோப்சி. அதில் அந்த சின்ன ஹோல் மட்டும் மார்பில் வச்சு ஒரு லோக்கல் அனஸ்தீசியா அந்த சமயத்தில் கொடுத்துட்டு with this vacuum biopsy we suck out the whole lump, so it is completely gone away. No scar, same day going home, continuing the work the next day. So these are the advantages.
So Dr. Sapna is our radiologist here, and we will now together demonstrate what is the procedure and how it is done. எல்லாருக்கும் வணக்கம். I think Dr. Raja sir, Dr. Siddharth sir and Dr. Kirti has explained all the details about why the procedure is done and எதுக்காக பண்ணுறோம், என்ன அதில் அட்வான்டேஜஸ், அதில் எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக பண்ணணுன்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மேஜராக வந்து இங்கே எல்லா அட்வான்ஸ் மொடாலிட்டிஸ் இங்கே வச்சுருக்குறோம் நாங்கள். லைக் டிஜிட்டல் மெமோகிராமு, அட்வான்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மிஷினு எல்லாம் இருக்கிறதுனால ஏர்லியாகவே யங் பேஷண்ட்ஸ்க்கு we can detect what the lesion என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். லீஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் we have many ways எப்படி அது நம்ம பண்ணணுன்றது நிறைய விஷயம் இருக்குது. சிலருக்கு வந்து ஆக்சுவலாக பயாப்சி, கோர் பயாப்சின்னு சொல்லுவோம், அது பண்ணால் போதும். பட் சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா அந்த கோர் பயாப்சியில் கொஞ்சம் டிஷ்யூ வந்து சரியாக வரலன்னும் போது we will go for vacuum assisted biopsy. இதில் என்னென்னா டிஷ்யூ சாம்பிள்ஸ் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு கோர் பயாப்சி விட. ப்ளஸ் எக்ஸிஷன், as Kirti has mentioned, we do excision in the same sitting also we can do the excision. ஒன்ஸ் எக்ஸிஷன் பண்ணோன்னா அது திருப்பி வளர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ யங் பேஷண்ட்ஸு காஸ்மெட்டிக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா they don't want a scar in their breast. ஸோ இது ஒரு பூன் மாதிரி அவங்களுக்கு. ஆக்சுவலாக they don't have any scar. ஈவன் நம்மளுக்கு ஒரு 1 week கழிச்சு அவங்க வந்து பார்த்தா கூட we will not know where we have done the procedure. அந்த அளவுக்கு காஸ்மெசிஸ் இருக்கும். ஸோ யங் பேஷண்ட்ஸ் who are willing to remove the lesion without any scar அனும்போது this is one of the best procedure we can do. எக்ஸிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நீடலோட டிப் எக்ஸாக்டாக எங்கே போகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் த வேக்யூம் அசிஸ்டட் மிஷின். இந்த மாதிரி மிஷின்ஸ் நிறைய இருக்குது. இதோட சேர்த்து ஒரு நல்ல பயாப்சி நீடில் மாதிரி கூட வரும், அதுதான் இந்த சக்ஷன் மிஷின். அண்ட் சொன்ன மாதிரியே சின்ன சின்ன கட்டிங்களுக்கு வந்து எடுக்கிற சமயத்தில் முக்கியம் என்னென்னா ப்ரிசிஷன் தான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டன் அண்டர் இமேஜ் கைடன்ஸ். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான இடத்துல நீடில் போட்டிருக்கோமா, டிஷ்யூஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டன் அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ். அல்ட்ராசவுண்ட் மிஷின் ஆன் ஆகிற வரைக்கும் வேக்யூம் மிஷினில் வந்து இட் ஹேஸ் அ சக்ஷன் விதின். அந்த சக்ஷன் மூலியமாக தான் நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே உள்ளே எடுக்க முடியும். அண்ட் இந்த நீடில் தான் ஸோ திஸ் இஸ் த சக்ஷன் நீடில். இந்த நீடிலோட டிப்பில் தான் வி வில் ஹாவ் அ ஸ்மால் ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் மூலியமாக தான் நம்ம இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக சக் பண்ணி பீஸ்மீலாக வெளியில் கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். Just give us a few minutes until the ultrasound comes on. Demonstration purposes-காக அந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து சின்ன சின்ன ஆலிவ்ஸ் மாதிரி கட்டியாக காமிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற சமயத்தில் அந்த ஆலிவ் கட்டியாக யோசித்து நம்ம எப்படி வெளியில் எடுக்க போகிறோன்னு மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம். And then foot pedal is on your side.
என் பெயர் டாக்டர் M.A. ராஜா. நான் எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வெற்றிட உதவி சிசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழில், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பாக மார்பக புற்றுநோய் உடைய சூழ்நிலையில் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், புறநோயாளியாக செய்யலாம், இந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு தையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் தான் அந்த நோயாளிகள் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா சில சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது இது புற்றுநோய் கட்டியாக சாதாரண கட்டியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இன்றைய சூழ்நிலையில் புற்றுநோயாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டால் பூரணமாக குணப்படுத்தலாம். ஸோ மெயினாக இன்னைக்கு நம்ம மெயினாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 30 வயசில் ஒருத்தவங்க இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்பில் வைக்கும்போது இந்த கட்டியோடைய ஷேப் கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன்னு கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே இந்த கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை அது அவங்களுக்கு இதுக்கு வரல. டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க காலையில் வர்றாங்க, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியாவில் நம்ம சாதாரண மரத்து போன ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் ஃபாஸ்டிங்கில் வர தேவையில்லை. நார்மலாக வீட்லேயே சாப்பிட்டுட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடித்த பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வெறும் வயிற்றில் இருக்கணுன்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடித்த பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசிதா சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைட்டாக நம்ம மருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டி குறையிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரத்துக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயிற்றில் வரும். இல்லாட்டி அவங்க நார்மலாக ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போய்க்கலாம். செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அது நான் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ். ஸோ யூஸ்வலாக அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறது 18 வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலாக அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடித்த உடனே அந்த 5ஆவது நாள் இல்லாட்டி 10ஆவது நாளுக்குள்ளே பீரியட் முடித்த பிறகு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடித்த பிறகு யூஸ்வலாக வீட்லேயே தானாகவே செக் பண்ணுற மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அது யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ணுற சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தால் சீக்கிரமாகவே அவங்க டெஸ்டிங்க்கு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் காமனாக செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பார்க்குறதுக்கு, ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் வி கால் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே அவங்க மெடிகேஷனை கண்டினியூ பண்ண வேண்டியது. மெடிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இருக்காதுங்க. யூஸ்வலாக காமனாக நம்ம ஜஸ்ட் குரோசின் மாத்திரை மட்டும் பெயின் கில்லர்ஸ்க்கு. சப்போஸ் வலி இந்த ப்ரொசீஜர் முடித்த பிறகு அந்த லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வெளியிலேருந்து வந்த பிறகு நார்மல் மெடிகேஷன்ஸ் டோலோ 650 இல்லாட்டி ஏதாவது ஒரு குரோசின் மெடிகேஷன் பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். நிறைய பேர் அடுத்த நாள்லேயே ஒரே ஒரு மாத்திரை எடுத்த பிறகு எனக்கு வலி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசாக எதுவுமே மெடிசின்ஸ் இருக்காது. சர்ஜரியோட வேக்கம்ல இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் சர்ஜரியோட வேக்கம்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் அனஸ்தீசியா ஃபஸ்ட் தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது தையல் போடுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்காரிங் இருக்காது. ஸோ அந்த ஹீலிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா சர்ஜரி பண்ணி தையல் போடுற சமயத்தில் ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் கேப் கொடுத்து அந்த புண் எல்லாமே ஆறிட்டு வந்த பிறகு தான் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் தையல் போடாமல் இருக்கும்போது நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அடுத்த நாளே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுதான் பெனிஃபிட். இந்த வேக்கம் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம்?
வேக்கம்? இங்கே வந்து நம்ம 10 பேருக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, கட்டி இது வரைக்கும் வராமல். இந்த நோயில் வந்து சர்க்கரை நோய் இருக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்தவங்க இந்த மாதிரி பேர் இப்போ உங்களுக்கு வந்து பொண்ணு ஆறாது. ஆமாம், ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் பண்ண சமயத்தில் அந்த சுகர்னால பெருசாக நம்ம இன்ஃபெக்ஷன்ஸும் புண்ணு ஆற பிரச்சனைகளும் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஃபார்மலாக ஓப்பன் பண்ணி தையல் எதுவுமே போட போகிறதில்ல, ஒரு சின்ன ஹோல் மூலியமாக தான் நம்ம கட்டியை ஃபுல்லாக வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டுன்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு நீடல் உள்ளே போட்டு நம்ம ரத்த வெளியே எடுத்துகிட்டு டெஸ்டிங் பண்ணுறோம். டயபெட்டிக் இருந்தாலும் டயபெட்டிஸ் இல்லாட்டிங்களுக்கும் அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ இந்த ப்ரொசீஜரும் அதே மாதிரி தான். இதுக்கான கட்டணம் கட்டணம் இந்த பயோப்சியோடைய கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இப்போது நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அரௌண்ட் பேஷண்டோடைய மொத்தமாக காஸ்ட் கேட்டிங்கன்னா 50 to 60,000. 50 to 60,000 approximately. Thank you.